வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு. ஜோதிடம் என்பது மிக எளிமை என்பதை பதிவுகளாக உங்களுக்கு தர இருக்கிறேன். இந்த ஜோதிட ஆர்வலர்கள் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வலர்கள் அனைவரும் இந்த பதிவை உற்று நோக்குவார்கள். ஜோதிடம் என்றால் நாளை என்ன நடக்கும். ஜோ என்றால் ஒளி, திடம் என்றால் அறிவு. ஜோ என்றால் ஒளி, திடம் என்றால் அறிவு. இந்த ஒளியின் திடத்தை அறிந்து கொள்பவன் ஜோதிடன். அதை நமக்கு உணர்வது நாம் மட்டும்தான் உணர்றோமா? ஜோதிடம் நமக்கு மட்டும்தான் தெரியுமா? ஜோதிடம் என்ன ஒரு தவறான வார்த்தையா? ஜோதிடம் தெரிந்து கொள்வது மிக மிக பாவமா என்று பார்த்தால் இங்கே எல்லா ஜீவராசிகளுக்குமே ஜோதிடம் தெரியும். நாளை நடப்பதை அல்லது சற்று நேரத்தில் நடக்கக்கூடியதை உணர்ந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு தான் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கலாம், மற்ற ஜீவராசிகளுக்கு அதிகமாக உள்ளது. பறவைகள், மிருகங்கள், மற்ற ஏனைய ஜீவராசிகள் இந்த சீதோஷ்ண நிலைகளை அனுமானங்களாக கணித்து மிகச்சரியாக நடந்து கொள்ளும். உதாரணத்துக்கு கடந்த ஒரு 10 நாளாக மழை இல்லை சாதாரணமாகவே மழை இல்லாத நேரங்களில் எங்கள் கோயிலில் ஆலமரம், அது அரச மரம், வேம்பு இதெல்லாம் இருக்குது. மிக அடர்த்தியாக படர்ந்திருக்கும். அதில் பட்சிகள் ஏராளமாக பறவைகள் அங்கே இருக்கும். கரெக்டாக சரியாக 6 மணிக்கு சத்தத்துடன், அழகான பறவை சத்தத்துடன் எல்லாம் சாயங்காலம் அப்படியே மரத்துக்கு வந்துடும். அதே சமயத்தில் காலையில் அந்த சூரியன் உதயமாவதற்குள் எல்லாமே பறந்து போயிடும். குறிப்பிட்ட அந்த நேரங்கள் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தானே. ஆனால் சீதோஷ நிலைகள் மாறுது, காற்று வருகிறது, மழை வருகிறது. அதில் எங்கள் கோயில் மரத்தில் நிறையா மயில் இருக்கும். மயில் அதாவது ரொம்ப தூரம் பறக்க முடியாது, வெயிட் அதிகமாக இருக்கு இல்லையா. அதனால் இத்தனை பறவைகள்லாம் பறவைகள் மற்ற ஏனைய ஜீவராசிகள் நிறைய இருக்குது. அது எல்லாம் இருக்கும். அந்த சீதோஷணைகள் மாறுது. இதில் அடுத்ததாக காற்று வருது, அடுத்ததாக மழை வருகிறது. அப்படின்னா அது மனிதர்களுக்கு கூட இன்றைக்கி சாயங்காலம் மழை வருமா வராதா அப்படிங்கிறத யாராச்சும் கேட்டுக்குவாங்க, 2-3 பேர் பேசிக்குவாங்க, வரும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க, அவ்வளோதான். அல்லது வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில கருத்துக்கள். ஆனால் அந்த பறவைகள் பறவைகளும் மிருகங்களும் அன்றைய சீதோஷ நிலையை உணர்கிறது. அதுவும் ஒரு ஜோதிடராக மாறுகிறது. 6 மணிக்கு பறவை அணைய வேண்டியது 4 மணிக்கு நேற்று மழை ஆரம்பம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கே எல்லா பறவைகளும், முடிந்தவரை எல்லா பறவைகளும் மரத்தில் அணைஞ்சிருச்சு. அப்போ 4 மணிக்கு அதுக்கு மழை வருங்கிறது உணர்கிறது. மழை வரும், இந்த மழை வந்தால் நாம் நம்மளுடைய வீட்டுக்கு போக முடியாது, கூட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு அனுமானத்தை ஏற்படுத்தி கொண்டு, அதுவும் ஜோதிடராக சீதோஷ நிலையை கணிக்கக்கூடிய கணித மேதைகளாக இந்த ஜீவராசிகளும் இருக்கிறது. கணிதம், ஜோதிடம் என்பது
ஏதோ கெட்ட வார்த்தை இல்லை, தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்ல. நீங்கள் வேணால் அதில் வந்து காசு சம்பாதிக்க வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் சொல்ல வேண்டாம். ஜோதிடம்ங்கிறது ஒரு அனுமானம் தான், இமேஜினேஷன் தான். ஆனால் வந்து அது சில பேர்த்துக்கு வந்து மிகச்சரியானதாக அனுமானங்கள் அமையும். மனிதர்களுக்கு நான் சொன்னது மற்ற மிருகங்களுக்கு பறவைகளுக்கு சொல்லலை, மனிதர்களுக்கு சில மிகச்சிறிய, அதாவது காசு பணம் இந்த மாதிரிலாம் வந்து போகிறவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து முதல்ல அனுமானங்கள் மிகச்சரியானதாக இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இவர்களுடைய அனுமானங்கள் தவறுதலாக வந்து சேரும். ஆக ஜோதிடம் என்பது ஜோதிடர்கள் தவறு செய்யலாம். ஜோதிடம் இந்த கிரகங்களும் இந்த பிரபஞ்சமும் எந்த விதத்திலையும் தவறு செய்வதில்லை. ஆக ஜோதிடம் கற்றுக்கொள்வதோ ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்வதோ தவறேதும் இல்லை. தெரிந்து கொள்ளலாம். நமக்கு இது தெரிஞ்சு உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்ளலாம். மிக மிக எளிமையானது இந்த ஜோதிடம். பிடித்தவர்களுக்கு, இஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து நமக்கு இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அனைவருமே ஜோதிடர்கள் தான். அனுமானங்களை சொன்னால் அவர்கள் ஜோதிடர்கள் தான். இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம். ஜோதிடம் எளிமை. வாருங்கள்.